ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா வேகமாக கிளம்பி திருப்பரங்குன்ற பார்க் தான் போனோம். ரொம்ப நாள் ஆச்சு அங்கே போய். பசங்க வேறு வீட்டில் இருந்தாங்களா, எங்கேயாவது கூப்பிட்டு போங்கம்மான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரி வாங்க எங்கேயாவது போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு நேராக போய் என் பையனை காரில் ஏற்றி விட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பாருங்கள். நல்லா ரவுண்ட் அடித்தான். இன்னொரு தடவை கூப்பிட்டு போவானா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து வேறு எதுக்கு ஏறிட்டோம். அந்த கப்பு மாதிரி பேராஷூட் ஒன்று இருந்துச்சு, அதில் ஏறி தலை சுற்றுனதான் மிச்சம். எனக்கெலாம் வாமிட்டே வந்துருச்சுப்பா வீட்டுக்கு வந்து, சரியான வாமிட்டு. அதுக்கப்புறம் பையனையும் பொண்ணையும் ஊஞ்சலில் ஏற்றி விட்டு நாங்கள் உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கே போனான்னா சர்க்கஸ் போயிட்டாங்க 2 பேர் சேர்ந்து. ஜாலியாக இருந்துச்சு. நல்லா நல்லா என்ஜாய் பண்ணுற இடம்னா இந்த மாதிரி பார்க் இந்த மாதிரி போனால் தான். பாருங்கள், திருப்பி ஒருக்கா கார் ரவுண்டு போயிட்டேன். வந்தால் தான் நான் வீட்டுக்கு வருவேன்ற மாதிரி ஆகிட்டேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை காரில் ஏற்றி விட்டு, அப்புறம் ட்ரெயின் வேறு கேட்டான். சரி வாடான்னு சொல்லிட்டு அதிலே ஏற்றி விட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அங்கே பாருங்கள் நீங்களே, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டிக்கெட் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகம். 2 ரவுண்டுக்கு 50 ரூபான்றதுலாம் அதிகம் தான்ப்பா. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் நேராக அங்கே போனோம், சர்க்கஸ்க்கு போயிட்டோம். அங்கே போய் சறுக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். என் பையனோட காமெடியாக இருந்துச்சு, கொக்கு கொக்குன்னு விழுந்துக்கிட்டு இருந்தான். என் பொண்ணு அதுக்கு மேலே என்னையும் ஏற்றி விடுன்ற மாதிரி இருந்தா. அப்புறம் எங்கள் அப்பா தான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டு சறுக்க விட்டார். நீங்களே பாருங்கள், பயந்துக்கிட்டே தான் வந்தா அவ. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் ஊஞ்சல் என் பையன் வந்தான், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அப்புறம் நேராக அதோடு முடிச்சுட்டு சாப்பிட போயிட்டோம். ஐஸ்கிரீமு பாப்கார்னு அது இதுன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு.